எல்லாருமே கிராம்ப வந்து பார்த்திருப்பீங்க. ஆனா, இந்த கிராம்ப சாப்பிடுறதுனால எவ்வளவு நன்மைகள் ஏற்படும்னு தெரிஞ்சா, நீங்க சாப்பிடாம இருக்க மாட்டீங்க. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கிராம்ப்ல அதிகமாக வைட்டமின் சி இருக்கு. இது என்ன பண்ணுதுன்னா, நம்ம உடம்புல வந்து வெள்ளை அணுக்களின் உற்பத்திய வந்து அதிகரிக்குது. அது மட்டும் இல்லாம நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்குது. இந்த கிராம்புல வந்து அதிகமாக வந்து மேங்கனீஸ் இருப்பதனால, நம்முடைய எலும்புகள் மற்றும் மூட்டுகளுக்கு வந்து அதிகமாக வந்து வலிமையை சேர்க்குது. இப்ப நம்ம ஆரோக்கியமா வாழணும்னா நமக்கு செரிமானம் தான் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த கிராம்ப சாப்பிடுறதுனால நம்மளுடைய செரிமான மண்டலத்தை வந்து அதிகரிக்குது. அது மட்டும் இல்லாம மலச்சிக்கல் மற்றும் அஜீரணம் போன்ற பிரச்சனை வந்து வராமல் தடுக்குது. நம்ம உடம்புல கல்லீரல் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்றோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்லீரல் என்ன பண்ணுதுன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வேஸ்ட் பொருட்கள வந்து நச்சு பொருட்கள வந்து வெளியேற்றுது. அப்போ இந்த கிராம்ப சாப்பிடுறதுனால நம்ம கல்லீரல் செயல்பாட்டுக்கு வந்து வழிவகுக்குது. அது மட்டும் இல்லாம, இப்ப நமக்கு பல்லு வலி இருக்குன்னா, இந்த கிராம்பு எண்ணெய வந்து நம்ம பயன்படுத்தலாம். இந்த கிராம்பு எண்ணெய பயன்படுத்துறதுனால, அது நம்ம ஈறுகளுக்குள்ளலாம் போய் அந்த வலிய வந்து சரி பண்ணுது. அது மட்டும் இல்லாம, இப்ப நமக்கு தலைவலி இருக்கும்போது, ஒரு கிளாஸ் பால்ல வந்து இந்த கிராம்பு தூள நம்ம சேர்த்து நம்ம போட்டு குடிச்சோம்னா, நமக்கு தலைவலி வராம வந்து தடுக்குது.